மூணு முக்கியமான நியூஸ். ஒன்று வந்து டிடிவி தினகரன் என்டிஏல அஃபிஷியலாக ஜாயின் பண்ணிட்டாரு. ரெண்டாவது ஓபிஎஸ் தரப்பில் இருந்த ஓபிஎஸோட முன்னணி தளபதியான வைத்திலிங்கம் டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டாரு. மூணாவது விஜய்க்கு பொது சின்னம் கிடைக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்கு. இது மூணு பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் என்டிஏல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிடிவி தினகரன் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை, நான் வந்து என்டிஏக்குள்ளே போனோன்னா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப தீவிரமாக பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொஞ்சம் சைலண்ட் ஆனார். ஓரளவுக்கு லாஸ்ட் 2-3 டேஸாக நம்மளே சில வீடியோஸை சொல்லிட்டோம் அவர் அங்கே தான் ஜாயின் பண்ண போகிறார் அப்படின்னு. அது இன்னைக்கு நடந்துருச்சு. அவர் அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னா, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, அதனால நாங்கள் அங்கே ஜாயின் பண்ணுறோன்றதை சொல்லிட்டு, அதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இங்கே என்டிஏக்கு தலைமை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லாமலே இந்த சந்திப்பு நடந்திருக்கு. எப்படின்னா, பியூஷ் கோயல் வந்திருக்காரு, மத்திய அமைச்சர். அவர், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பிஜேபியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், இவங்கெல்லாம் இருக்கும்போது அவர்கள் முன்னிலையில் டிடிவி தினகரன் அவங்க சந்திச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என்டிஏல இருக்கும்னு சொல்லி. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அதிமுக டிடிவி தினகரனோட நேரடியாக எந்த ஒரு எலெக்ஷன் இதுவும் வச்சுக்கல. இது வந்து என்டிஏக்குள்ள பிஜேபி டிடிவி தினகரன் சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஷீட் ஷேரிங் பண்ணுற மாதிரியான ஒரு மெத்தடுக்கு தான் வந்திருக்காங்க. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களெல்லாம் அதிமுகக்குள்ள இணைக்கணுங்கிற குரல்கள் ஒரு கட்டத்தில் இருந்தது, கொஞ்சம் மாறி இப்போ ஒரே கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி போறாங்க. இதுல டிடிவி வந்துட்டாரு, அவருடைய கட்சியினர், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓபிஎஸோட நிலை என்னன்றதான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் தரப்புல இருந்த அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாமே டிவிகேக்கோ இல்லை டிஎம்கேக்கோ போயிட்டாங்க. மனோஜ் பாண்டியன் டிஎம்கே போயிட்டாரு, வைத்திலிங்கம் அங்கே போயாச்சு, ஜேசிடி பிரபாகர் டிவிகேக்கு போயிட்டாரு. இப்போ யார் இருக்கா? அவரும் அவர் பையனும் மட்டும்தான் இருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஓபிஎஸ் அடுத்து என்ன பண்ண போறாரு? ஓபிஎஸ் என்ன பண்ண போறாரு? அவர் ஏதாவது ஒரு கட்சியில போய் சேர போறாரா, இல்ல அவருடைய ஆதரவை யாருக்கா தரப்போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதுக்கு அடுத்து விஜய் கட்சியினுடைய விஷயமும் இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. டிடிவி தினகரன் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு என்டிஏல, பாக்குறீங்க? டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும், நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருந்தா நான் போவே மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் இருக்கிற கூட்டணி அப்படின்றது அவர் தலைமையில அதிமுக இருக்கிற வரைக்கும் வந்து எப்பவுமே தோல்வியை தான் சந்திக்கும். அது வந்து எந்த வகையிலையும் ஒரு வெற்றியை வந்து தேடித்தராது. அதுக்கு இத்தனை ஆண்டுகள் வந்து அவங்க போட்டியிட்டதே அதுக்கு சாட்சி அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. அவரோட கூட்டணியில இருக்கிறதுக்கு நம்ம தூக்குல தொங்கிடலாம் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்கிறாரு. ஆனா இப்போ வந்து கூட்டணியில போய் சேர்ந்திருக்கிறாரு அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பவரை காட்டுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எவ்வளோ பேர் வந்து அவர் இருந்தா நாங்க வரமாட்டோம்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மொத்தமா டேக் ஓவர் பண்ணி அதிமுகவை வந்து அவர் வச்சிருக்கிறாரு அப்படின்றது வந்து இது மூலமாவே தெரியுது. இவ்வளவு பேர் வந்து நாங்க வரமாட்டோம்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் அவர்களும் சொல்றாரு. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் கிட்ட இருந்து இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவங்க கூட இருக்கிறவங்க தான் மற்ற கட்சிகளை நோக்கி போயிட்டு இருக்காங்களே தவிர, எடப்பாடி பழனிசாமி இன்னும் வந்து இவ்வளவு சீட்டு தான், நான் தான் வந்து இங்க தலைமை, என்டிஏ கூட்டணிக்கும் நான் தான் வந்து இவ்வளவு சீட் ஷேரிங் தான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்ல அவர் இருக்காரு அப்படின்னு தான் தோணுது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்படி ராமதாஸ் அவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி நீங்க அன்புமணி கூட வந்து ஒரு ஸ்டேஜ் கூட ஷேர் பண்ண வேணாம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்றாங்களோ, அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ இல்ல டிடிவி அவர்களையும் வந்து கன்வின்ஸ் பண்ணி நீங்க 2 பேரும் வர, நாங்களே போய் கூட்டணி கூட பேசிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த மீட்டிங்கும் நடந்திருக்குமோன்னு எனக்கு வந்து தோணுது. இது வந்து இன்னொரு வகையில இப்போ நிறைய நெரேட்டிவ்ஸ் வந்து இருக்கு. அதுல வந்து அதிமுக ஒட்டுமொத்தமா பாஜக கையில போயிருச்சு, அதனாலதான் அவங்க வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்து எல்லா முடிவுகளையும் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனா நான் இதை எப்படி பாக்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாரு. ஆனா அதனாலதான் வந்து என்டிஏ வந்து தங்களுடைய வெற்றி எந்த வகையிலுமே வாக்கு சதறிக்க கூடாது அப்படின்றதுனால டிடிவி அவர்களும் வரணும். ஸோ உங்களுக்கு ஒரு டேர்ம் சரியில்லைன்னா நாங்க பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாரோ அப்படின்றதான் எனக்கு தோணுது. ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ்க்கும் அவர் இறங்காம, நான் இப்படிதான் இருப்பேன், நீங்க வேணா என்ன வேணா பண்ணிக்கோங்க, இவ்வளவுதான் சீட்ஸ் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து அவர் வந்து இந்த ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காருன்னு தோணுது. டிடிவி அவர்களுடைய வருகை அப்படின்றது கண்டிப்பா இந்த என்டிஏ அலைன்ஸ்க்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் இருக்கும். அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தலையும் ஒவ்வொரு தொகுதிகளையும் 20,000 10,000 வாக்குகள் வந்து மொத்தமா ஒரு கணிசமான வாக்கு வந்து அவருக்கு இருக்கு. அந்த வாக்கு வங்கி எந்த வகையிலும் வேற எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்றதுல பாஜகவை சேர்ந்த எல்லாருமே வந்து ரொம்ப உறுதியா இருக்காங்கன்னு தெரியுது. அமித்ஷா அவர்களையும் வந்து அவர் சந்திச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இது கிட்டத்தட்ட வந்து உறுதி செய்யப்பட்டது. பேனர்ல அவரோட போட்டோ இடம்பெற்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவருடைய சந்திப்புக்கு பிறகுதான் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி டிவிகேக்கு வந்து அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற செய்தியும் நம்மளுக்கு கிடைச்சிருந்தது. பட் அது எங்கேயோ வந்து ஒர்க் ஆகல. அமித்ஷாவினுடைய பேச்சுவார்த்தை தான் வந்து இதுல வந்து கடைசியில நடந்திருக்கு அப்படின்றதுதான் வெளிப்படையா தெரியுது சார். ஆக்சுவலாக இப்போ இந்த டெவலப்மெண்ட்ஸை பார்க்கும்போது இது இன்டெரக்டாக இன்னொரு கட்சி சார்ந்த விஷயமாவும் மாறுது. என்னன்னா, டிவிகே அவங்களோட யாரு தான் இப்போ கூட்டணிக்கு போக போறா?
இருந்த ஒரு 4-5 கட்சிகள்ல முக்கியமானது டிடிவி தினகரனோட அமமுக. அவங்க இப்போ என்டிஏக்கு போயிட்டாங்க. ஓபிஎஸ் பக்கத்துல இருந்த ஆதரவாளர்கள் எல்லாம் வேற வேற பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி அன்புமணி என்டிஏக்குள்ள போயிட்டாரு. திமுக கூட்டணியில இருந்து ஒரு கட்சியும் வெளியேறி வர மாதிரி தெரியல. இருக்கிற ஒரே ஆப்ஷன் இப்போதைக்கு ராமதாஸ் மட்டும்தான் முடிவு எடுக்காம இருக்காரு. அவரும் திமுக பக்கம் தான் போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி செய்திகள் வருது. தேமுதிகவையும் கொண்டு வரும், என்டிஏக்குள்ள கொண்டு வந்துருவாங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டான சிக்னல்ஸை என்டிஏ தரப்புல இருந்து கொடுக்கறதையும் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது விஜய் என்ன பண்ண போறாரு? தனித்து நிக்க போறாரா? தனித்து நிக்கிறது மட்டும்தான் அவருக்கான ஆப்ஷனா இப்ப மாறிடுச்சா அப்படிங்கிற கேள்வியும் வருது. அதோடு சேர்ந்து இன்னொரு நியூஸ் இன்னைக்கு காலையில என்ன வந்துச்சு அப்படின்னா, விஜய்க்கு வந்து காமனான ஒரு சிம்பிள் கிடைக்காது அப்படின்னு காலையில ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சது. என்ன காரணம் சொன்னாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன்ல எவ்ரி இயர் கணக்கு வழக்கு தாக்கல் பண்ணணும். அந்த அடிப்படையில அது ஒரு கிரைட்டீரியாவா இருக்கு காமன் சிம்பிள் கேட்கும்போது. ஏன்னா இவங்க வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சி தானே தவிர அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி கிடையாது. அதனால ஒவ்வொரு தொகுதியிலையும், அதாவது 234ல அவங்க கண்டெஸ்ட் பண்றாங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் சுயேட்சைகளுக்கு எப்படி சின்னம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் கிடைக்கும்னு ஒரு செய்தி வந்துச்சு. இப்போ சில நிமிடங்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது டிவிகே தரப்புல இருந்து அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்திருக்கு, அந்த அடிப்படையில எங்களுக்கு காமனான சிம்பிள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த சிம்பிள் கிடைக்கும்ன்றது இன்னும் தெரியல. அதனால வெளியில பரவிட்டு இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு டிவிகே தரப்பு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. விஜய் ஆல்ரெடி சிபிஐ விசாரணை முடிச்சிட்டாரு. ஜனநாயகன் படத்தோட சென்சார் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு. என்னதான் பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கு. விஜய் முன்னாடி பல நெருக்கடிகள் உருவாயிருக்கிறதாவும் நான் பாக்குறேன். ஏன்னா கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு பேசி பொலிட்டிக்கல் பாம்னு சொன்னாரு. அந்த பாம் அவருக்கு சாதகமா வேலை செய்யலையா அப்படின்ற கேள்வி வருது. இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கு விஜய் எப்போ பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. ஈரோடு பொதுக்கூட்டத்துக்கு பிறகு அவர் பொதுவெளியில இன்னும் பேசவே இல்லை. மலேசியா ஆடியோ லான்ச் முடிச்சாரு. அதுக்கப்புறம் அமைதியை தான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்களே தவிர கட்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத விஜய் சொல்லலை. அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோக்கான குழு அமைச்சிருக்கோம், கேம்பெயினுக்கான குழு அமைச்சிருக்கோம். நீங்கள் குழுவெல்லாம் அமைச்சிட்டு இருக்கீங்க, பட் என்ன டைரக்ஷன்ல நீங்கள் போக போறீங்க? என்டிஏ வந்து பலவீனமாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்துச்சு. அங்கே யாருமே போய் சேரலை, என்டிஏ வந்து 3rd பிளேஸுக்கு போயிடும், விஜய் சொல்கிற மாதிரி டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸ் முன்னாடி வரை இருந்துச்சு. பட் இன்னைக்கு சுச்சுவேஷன் டோட்டலாக மாறி மறுபடியும் அவங்க கேமுக்குள்ள வந்துட்டாங்கன்ற மாதிரி இருக்கு. டிஎம்கேவுக்கும் என்டிஏக்கும் தான் போட்டி. அதுல வந்து விஜய் கட்சி சீன்லயே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாயிருக்கு. சரி, இப்போ ஓபிஎஸ் அவர்களை பத்தி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? அவர் வந்து இப்ப தனித்து விடப்பட்டுட்டாரு. அவருடைய ஆதரவாளர்களே திமுக நோக்கியோ இல்ல மற்ற கட்சிகளை நோக்கி வந்து அவங்களும் வந்து இணைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற இடத்துல அவர் தனியா இருக்கிறாரு அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல ஓபிஎஸ் அவர்களும் சரி, டிடிவி அவர்களுமே ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கம்யூனிட்டி பேஸ்டான ஒரு வாக்கு வங்கி. டிடிவி அவர்கள் வந்து அதிமுகவுக்கு போயிட்டாங்க அப்படின்றப்போ ஓபிஎஸ் அவர்களினுடைய இன் டேர்ம்ஸ் எப்படினாலும் வந்து நம்மளுக்கு அந்த வாக்கு கிடைச்சிரும் அப்படின்றதுல ஓபிஎஸ் இன்னுமே வந்து செட்பேக்காக தான் ஆவார் என்டிஏ அலைன்ஸ்ல வந்து இணையத்துக்கு பதிலா அப்படின்றது தான் தோணுது. என்டிஏ அலைன்ஸ்ல இருந்து ஓபிஎஸ் வந்தா வரட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்து போயிருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் வந்து டிஎம்கே இல்லைன்னா டிவிகே தான் வந்து ஆப்ஷன்ல வச்சிருக்காரு. ஸோ டிவிகேக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்றதுனால நீங்க சொன்ன மாதிரி சிம்பிள்காகவும் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அவருடைய படத்துலயும் ஒரு பிரச்சனை ஆனது இருந்துட்டு இருக்கு. கோர்ட்லயும் வந்து படத்துக்காகவும் போய் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை ஆனாதான் வந்து அவர் களத்துல வர முடியும். அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி வந்து அவருக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கா இல்ல அதுவா உருவாகுதா அப்படின்றதும் மக்களே வந்து தீர்மானிக்கலாம். அது ஒரு பெரிய டவுட்டாவே இருக்கு. இன்னைக்கு காலையில நடந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு.